இந்த சோனாலி கோழி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்த ரக கோழி. அந்த கோழி நம்ம சைடு வந்து வளரும் போது வெயிலுக்கும் தாக்கு பிடிக்கும், குளிருக்கும் தாக்கு பிடிக்கும், கிளைமேட் நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா தாக்கு பிடிக்கும், இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிற கோழிங்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணி எடுத்தது. வருஷத்துக்கு 230 முட்டை இங்கே எடுக்கலாம். ரெண்டாவது அடையில உட்கார்ற மாதிரி கோழியா இருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளவு முட்டை கிடைக்காது. நமக்கு முட்டை அதில் அதிகமாக கிடைக்குது. ஏன்னு சொல்றேன்னா இப்போ உட்காந்துச்சுன்னா ஒரு பேட்ச் கிளியர் பண்றதுக்கு 3-4 மாசம் டைம் எடுத்துக்கும். மெயினா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன இடம் இருக்கு, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கு அப்படின்னா 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 கோழி விட்டு வளர்த்துறேன். அந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, ரிட்டையர் ஆனவங்க, காலேஜ் பசங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபுல் டைமா நம்ம கேர் பண்ண அவசியம் கிடையாது. எடுத்த உடனே நீங்க லாபம் பார்க்கணும்னு நினைச்சு வரவே கூடாது. வளர்த்தும் போது என்னென்ன பிரச்சனை வரும், இந்த டைம்ல இந்த மாதிரி கோழிக்கான மருந்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு 100 கோழி வாங்குறீங்கன்னா ஒரு கோழி கூட அது இறந்து போகாம நீங்க பாதுகாத்துக்கணும். நீங்க ஒரு கோழி தானே இறந்து போச்சுன்னு அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு 1, 2 ஆகும், 2, 3 ஆகும். ஒரு கோழி கூட இறக்க விடாம நம்ம பாதுகாத்துக்கிறதா இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபகரமா வரும். ஆர்கானிக் ஃபேக்டரி யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் விஸ்வராஜ். நான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் விஜிபி நாட்டுக்கோழி பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா காவேரி பற்றி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோனாலி பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அசல் கிராஸ் தான் நம்ம கறிக்காக வளர்த்திட்டு இருந்தோம். அந்த அசல் கிராஸில் பார்த்தீங்கன்னா மூக்கு வெட்டி தான் வளர்த்தணும். மூக்கு வெட்டி வளர்த்தும் போது கிராஸ் கோழிங்கிற மாதிரி ரேட்டு போகாது. கடையிலையும் அது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிற மாதிரி சொல்லி விற்க முடியாது. அதே மாதிரி முட்டை கோழி பார்த்தீங்கன்னா முன்ன BB 380, கைராளி, கிரிராஜா இந்த மாதிரி முட்டை கோழி தான் நம்ம இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கிரிராஜானா தீவனம் அதிகமாக எடுக்கும், போண்டா கோழி மாதிரி வரும். அதை முட்டைக்கு எடுத்தாலும் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வரும். நாட்டுக்கோழி முட்டை மாதிரி விற்க முடியாது. அதே மாதிரி கைராளி எடுத்தால் முட்டை நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட்டிங்கில் கோழியை விற்க முடியாது. முட்டையை விற்றுடலாம், ஆனால் கோழி ரொம்ப கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கிறதுனால அதிக யாரும் லைக் பண்ணி அந்த கோழியை வந்து வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி BB 380 அதே தான். இது எல்லா கோழிக்கும் ஆல்ட்ரேஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக சோனாலி கோழியும் காவேரி கோழி இந்த 2 ரக கோழியும் மார்க்கெட்டில் இருக்கு. கறிக்காகவும் முட்டைக்காகவும் இந்த 2 கோழியுமே டாப்ல இருக்கு, உயரத்தில் இருக்கு. புதுசாக பண்றவங்க கூட இந்த சோனாலி கோழியும் இங்கே பண்ணும்போது அவங்களால வந்து ஈஸியாக வளர்த்த முடியும். தீவனமும் பார்த்தீங்கன்னா கடை தீவனம் கம்பெனிலேருந்து தீவனம் வாங்கி ப்ராப்பராக போட்டால் போதும். இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கு. சோனாலி கோழிக்கும் காவேரி கோழிக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ், சோனாலி கோழி வந்து கலர் கலந்து வரும். ஒயிட் கலரு, பிளாக் ப்ரௌனு, இந்த மாதிரி ஒரு 5 கலர் கலந்து வரும் சோனாலியில். காவேரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரௌன் கலர் தான் அதிகம் இருக்கும். உங்களுக்கு கலர் எல்லாம் கலந்து வேணும் அப்படின்னா சோனாலி கோழி வாங்கிக்கலாம். இல்லை கலரு வந்து சிங்கிள் கலராக ப்ரௌன் கலர் தான் எனக்கு எங்கள் சைடு போகுது, மார்க்கெட்டிங் அதுதான் அதிகம் மூவ் ஆகுதுன்னா அது வாங்கிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த சோனாலி கோழி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்த ரக கோழி. அந்த கோழி நம்ம சைடு வந்து வளரும் போது வெயிலுக்கும் தாக்கு பிடிக்கும், குளிருக்கும் தாக்கு பிடிக்கும், கிளைமேட் நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா தாக்கு பிடிக்கும், இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிற கோழிங்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணி எடுத்தது. இந்த கோழி முட்டைக்கும் யூஸ் ஆகுது, கறிக்கும் யூஸ் ஆகுதுங்கும் போது நம்ம முட்டை எவ்வளோ இடுதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 230 முட்டை வரைக்கும் எடுக்கலாம். 230, 250 முட்டை வரைக்கும் நம்ம கொடுக்குற ஃபீடிங்கு, கொடுக்குற மெடிசனை பொறுத்து எடுக்கலாம். ஃபீடிங் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கோழியை விட இதுக்கு நம்ம கம்மியான அளவு கொடுத்தாலே முட்டையிடும். ஒரு நாளைக்கு 90 to 100 கிராம் 100 கிராம் கணக்கு பண்ணி, சேவல் இருந்துச்சுன்னா 100 கிராம் கணக்கு பண்ணி கொடுக்கலாம். சேவல் இல்லை, பொட்டைக்கோழி மட்டும் தான் நான் வளர்த்துறேன், பொட்டைக்கோழிலேருந்தே நான் முட்டை எடுக்கிறேன். பொட்டைக்கோழி இருந்தாலும் முட்டை தீவனம் கொடுத்தா முட்டையிடும். நான் பொட்டைக்கோழி மட்டுமே வச்சு முட்டை எடுக்கிறேன் அப்படிங்கும்போது 90 கிராம் கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா சேவல் இருந்துச்சுன்னா சேவல் கொஞ்சம் சேர்த்து எடுக்கும். 100 கிராமுங்கும் போது 110 கிராமாக சேவல் எடுக்கும். ப்ரீடிங்குன்னு பண்ணுறவங்களுக்கு, தாய் கோழியாக பண்ணுறவங்களுக்கு சேவல் வச்சு பண்ணுவாங்க. இதே நீங்கள் முட்டைக்காக ஆற்றி வெறும் பட்டைக்கோழி மட்டுமே வச்சு கேஜி டைப்பில் பண்ணும்போது 90 கிராம் கணக்கில் தீவனம் போட்டாலே போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை 40 to 45 கிராம் முட்டை செய்து வரும். இந்த சோனாலி கோழி வந்து பொதுவாக அடையில உட்காராது. நம்ம பார்க்க நம்ம நாட்டுக்கோழி மாதிரி இருந்தாலும் எல்லாமே A to Z நம்ம நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அடையில மட்டும் நம்ம நின்ற கோழி உட்காராது. ரெண்டாவது அடையில உட்கார்ற மாதிரி கோழியாக இருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளோ முட்டை கிடைக்காது. நமக்கு இந்த கோழிலேருந்து இவ்வளோ முட்டை கிடைக்கிறதுக்கு காரணமே அடையில இதில் உட்காராமல் இருக்கிறதுனால தான் நமக்கு முட்டை அதில் அதிகமாக கிடைக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ உட்காந்துச்சுன்னா ஒரு பேட்ச் கிளியர் பண்ணுறதுக்கு 3-4 மாதம் டைம் எடுத்துக்கும். அப்படி பார்த்தா வருஷத்துக்கு 4 டைம் தான் எடுக்க முடியும். அப்படி பார்த்தா 60 முட்டை தான் கிடைக்கும். 60 முட்டைக்கு இந்த கோழியை நம்ம ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியாது. இந்த கோழி வளர்ப்பு வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும், யாரெல்லாம் பண்ணால் ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும்? மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்துல நான் ஒரு கோழி பண்ண வச்சு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது அப்படின்னா 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 கோழி விட்டு வளர்த்துறேன். அந்த கோழியை பொறுத்த வரைக்கும் இப்போ மொட்டை மாடியில் ஒரு 300-350 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குதுன்னா ஒரு 300 கோழி விட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 150 முட்டை 160 முட்டை கிடைக்கும். பொட்டைக்கோழி மட்டும் வச்சு நம்ம முட்டை எடுத்தோம், சாப்பிட்ற முட்டை எடுக்கிறோம் அப்படின்னா
கிடைக்கும். இப்போ இது வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, ரிட்டையர் ஆனவங்க, காலேஜ் பசங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபுல் டைமாக நம்ம கேர் பண்ண அவசியம் கிடையாது. காலையில் ஃபீடிங் பண்ணுறோம், தண்ணி ஆட்டோ ட்ரிங்கரை போட்டுவிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். ஃபீடிங் காலைல வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். முட்டை ஒரு பக்கம் இட்டுருக்கும். நீங்கள் அதுக்கான ட்ரே ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு முட்டை வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்குங்க. நீங்கள் மறுபடியும் சாயந்தரம் வந்து எடுத்து வைக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 500 800 வரையும் கிடைக்கிறோம். ஒரு நாளைக்கு 5000 முட்டை வேணும், 10,000 முட்டை வேணும் அப்படிங்கிறவங்க யார் வேணால் இந்த கோழி எடுத்து வளர்த்தலாம். எல்லாருக்குமே சூட்டபுளான கோழி தான் அது. இத்தனை முட்டைகள் இடும்போது சத்தான முட்டையா இருக்குங்களா? இல்ல, முட்டையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சத்துங்கிறது இதோடைய உடம்புல இருந்து சத்து வராது. முட்டை நம்ம கொடுக்குற ஃபீடிங்ல இருந்து தான் முட்டைக்கு சத்து வரும். நமக்கு கடையில பாத்தீங்கன்னா முட்டை கோழிக்குனே தீவனம் இருக்கு. இந்த தீவனத்துல எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். அந்த தீவனத்தை வாங்கி அப்படியே போட்டோம்னா போதும். பிளஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது பசுந்தீவனம் கொடுக்கலாம். முதல் 15 நாளைக்கு வந்து பிராய்லர் ப்ரீ ஸ்டார்டர் கொடுத்தா நல்லது. அப்படி பிராய்லர் ப்ரீ ஸ்டார்டர் கிடைக்கலாம், நாட்டுக்கோழி ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்கலாம். அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு வெறும் ஸ்டார்டர், நாட்டுக்கோழி ஸ்டார்டர் அப்படி இல்லைன்னா பிராய்லர் ஸ்டார்டர். நாட்டுக்கோழி ஸ்டார்டர் கொடுத்தா நல்லது. கோழி ஸ்லோவா வெயிட் போடும். அடுத்த ஒரு 3 4 மாசம் லேயர் குராயர் கொடுக்கணும். ஒரு முட்டை இட்டதுமே நீங்க லேயர் மேட்ச்க்கு மாத்திடணும். கரெக்டா உங்களுக்கு 4 5 மாசத்துல உங்களுக்கு முட்டைக்கு கோழி ரெடி ஆயிரும். நீங்க 100 கோழி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5.5 மாசத்துலயே அதோடைய ஃபுல் பீக்கு போயிடும். 100க்கு 50 60 70 முட்டை வரைக்கும் அதோடைய உச்சகட்டத்துக்கு போயிடும். அது அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்கும். சோனாலி கோழிகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் முறையில நம்ம நாட்டுக்கோழி எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி இதையும் வளர்க்க முடியுங்களா? இந்த சோனாலி கோழியை பொறுத்தவரைக்கும் மேய்ச்சல் முறையிலும் விட்டு வளர்த்தலாம், பண்ணை முறையிலையும் விட்டு வளர்த்தலாம், கேஜி டைப்லையும் வளர்த்தலாம். மேய்ச்சல் முறையில் விடும் போது கறிக்கு வளர்த்தனா கறி நல்லா டேஸ்டா இருக்கும். முட்டைக்காக பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற முட்டை கிடைக்காது. ஆனால் கறியோடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்ம கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த என்கொயரியும் இப்போ வர என்கொயரியும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நம்ம ஆரம்பத்தில் சோனாலி கோழியை பற்றி பேசும்போது யாருக்கும் சோனாலி கோழிங்கிறது எதுவும் தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் சோனாலி கோழி இருக்கா விரும்பி கேட்குறாங்க. ஒரு வளர்ந்த சேவல் எத்தனை கிலோ வரைக்கும் வளருதுங்க? இல்லை, இந்த கோழியை பற்றி நம்ம வெயிட் எதிர்பார்க்க முடியாது. பொட்டைக்கோழி வந்து 1 300 1 400 வருது அப்படின்னா சேவல் 1 600 1 700 போய் வரும். அதே மாதிரியே ஃபார்மர்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஃபார்மராது இந்த சோனாலி கோழி மட்டும் வாங்கியிருக்கிறாங்க, விரும்பி வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோழி தொழில் உள்ள வராங்க அப்படின்னா மெயினா எடுத்த உடனே நீங்க லாபம் பார்க்கணும்னு நினைச்சு வரவே கூடாது. வளர்த்தும் போது என்னென்ன பிரச்சனை வரும், இந்த டைம்ல இந்த மாதிரி கோழிக்கான மருந்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு 100 கோழி வாங்குறீங்கன்னா ஒரு கோழி கூட அது இறந்து போகாம நீங்க பாதுகாத்துக்கணும். நீங்க ஒரு கோழி தானே இறந்து போச்சுன்னு அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா அது நாளைக்கு 1 2 ஆகும், 2 3 ஆகும். ஒரு கோழி கூட இறக்க விடாம நம்ம பாதுகாத்துக்கிறதா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபகரமா வரும். 100 கோழி வாங்கினீங்கன்னா 5% காமனா வரதா செய்யும். கோழியை பொறுத்த வரைக்கும் 5% வரும். ஆனால் 5%க்கு மேலே கைவிட்டு போகாத அளவுக்கு நம்ம வளர்த்த தயாராக கற்றுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதை வியாபாரம் பண்ண கற்றுக்கணும். இந்த கோழி பார்த்தீங்கன்னா 1 1.25 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் வளரும். இப்போ இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோழி உயிரடியாக வாங்கும்போது இந்த மாதிரி கோழி சூட்டபுளாக இருக்கும். 10 கோழி வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா கறிக்கு அவங்களே ஓனாக சொந்தமாக கண்ணு முன்னாடியே அவங்களுடைய ஓன் ஃபீடாக ஏதாவது கொடுத்து கறிக்குன்னு வளர்த்து 3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சூட்டபுளான ஒரு கோழியாக இருக்கும். இந்த கோழி குஞ்சுகள் வந்து மினிமம் எத்தனை ஆர்டர்ஸ் இருந்தால் நீங்கள் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் சோனாலி மட்டும் இல்லை, எந்த கோழியாக இருந்தாலும் மினிமம் 100 கோழி குஞ்சுலேருந்து ஒரு நாள் கோழி குஞ்சுனா குறைஞ்சபட்சம் 100லேருந்து அமைச்சிட்டு இருக்கிறோம். அதிகபட்சம் எவ்வளோ கோழி கேட்டாலும் கொடுக்கலாம். 5000 கோழி 10,000 கோழினாலும் கொடுக்கலாம். இதை விட்டால் 1 மாத கோழி இருக்குது. 1 மாத கோழி 20லேருந்து அமைச்சிட்டு இருக்கிறோம். இந்தியா ஃபுல்லாக ட்ரெயினில் அமைச்சுட்டா டெலிவரி ஃப்ரீயாக போயிடும். பஸ்ஸாக இருந்தால் பஸ் ஃபேர் கொடுத்து வாங்கணும். இந்த சோனாலி கோழிகளை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு தான். மேக்ஸிமம் வந்து ரேட்டு வந்து வீடியோவில் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா இந்த வீடியோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அது எப்போ வேணால் அந்த வீடியோ ரன்னிங்லேயே இருக்கும். அதனால் இப்போ ஒரு ரேட்டை சொல்லிட்டோம்னா அடுத்த 2 வருஷம் கழிச்சு கூட ஒரு ரேட்டுக்கு நீங்கள் அன்றைக்கி அந்த ரேட் சொன்னீங்களேன்னு கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் அன்றைக்கான ரேட் சொல்லிடுவேன். கோழி அதிகமாக எடுக்கும் போது ரேட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஏதாவது கோழி கொஞ்சம் வேணும் அப்படின்னா கீழே என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சோனாலி கோழிகளை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.